வெரி குட் மார்னிங் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி மார்னிங் ஓடலஸ் ஒர்க் இருந்ததுனால ஒர்க் முடிச்சு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் கிரவுண்டுக்கு வந்தேன். ஸோ பாருங்கள், மார்னிங்கே எத்தனை வண்டி நிற்குது பாருங்கள் கைஸ். பார்த்தீங்களா எவ்வளோ வண்டி பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் உள்ளே பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 50 வண்டிக்கு மேலே இருக்கும். ஓகேங்களா, 50 வண்டிக்கு மேலே இருக்குது கைஸ். பாருங்கள், நீங்களே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா. எவ்ரி டே மார்னிங் பாருங்கள் கிரவுண்டுக்குள்ளே வந்தாச்சு. பாருங்களேன், வாக்கிங் போகிறவங்க, அதான் ரன்னிங் போகிறவங்க. ஸோ அங்கிட்ட எடுத்திங்கன்னா கிரிக்கெட் விளாடுவாங்க. ஓகேங்களா, நம்ம சும்மா செப்பல் போட்டு உள்ளே வந்தேன் கிரவுண்டுக்குள்ளே. மார்னிங் ஒர்க் இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக தான் உள்ளே வந்தேன். சும்மா ஒரு 2 ரவுண்டு வாக்கிங் போயிட்டு பீட்ரூட்டு நல்லா வாங்க போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சின்ன பொண்ணு கூட அழகாக ஓடிட்டுருக்கு பாருங்கள். இந்த வயசுலேயே பாருங்கள், அவங்களாம் 5:30 6 மணிக்கு உள்ளே ரீச் ஆனாங்க. நெல்லிக்காய் வாங்கிட்டு ஸ்டோருக்கு போயிருந்தேன். நெல்லிக்காய் வாங்கிட்டு அப்படியே கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்பூர்ணா ஸ்பெசிஃபிக்காக ஒரு சோப்பு மார்க்கெட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பாருங்கள். பீட்ரூட்டு, கருவேப்பிலை, கோகனட்டு, நெல்லிக்காய். இதில் மார்னிங் டீ தான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குடிப்பேன். டீ அடிஷ்னலாக இது தான் எவ்ரி டே குடிப்பேன். ஸோ இது குடிக்கிறதுனால என்னென்னா, ரன்னிங் போயிட்டு குடிச்சோம்னா நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஃபேஸ்லாம் ஒரு நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் டீ குடிக்க போல இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நல்ல பெனிஃபிட் இருக்குது. பீட்ரூட் ஜூஸு குடிக்கிறதுனால ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. எனக்கு எவ்ரி மார்னிங் நான் பீட்ரூட் ஜூஸ் தான் குடிப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பீட்ரூட் ஜூஸ். ஹேர் க்ரோத்துக்கு இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரத்த சர்க்கிளில் இது நல்லாயிருக்கும். ரத்தம் கம்மியாக இருக்குது. ஸோ அப்படிங்கன்னா டெய்லி ஜூஸ் குடிங்க. பீட்ரூட் ஜூஸ், நெல்லிக்காய் சொல்லவே முடியாது. இளமையை வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நெல்லிக்காய் அடிஷனல் நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலும் நல்லாயிருக்கும். இப்போ ஈவினிங் 5 கிலோமீட்டர் ரன் பண்ணோம் ப்ளஸ். ஓகே, நான் கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஈவினிங் டே 4 100 டேஸ் சேலஞ்சில் டே 4 இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. கண்டிப்பாக எடுத்த முயற்சி இன்றைக்கி கைகூடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை அன்றைக்கி செஞ்சோம்னா நம்ம அடிச்சுக்க ஆளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், திருப்பி கிரவுண்டு வந்துட்டேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா கம்மியான பேர் தான் இருக்காங்க. உள்ளே போயிட்டுருக்கேன். உள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஈவினிங் ரொம்ப பேர் ஆக்சுவலாக உள்ளே வருவாங்க பாருங்கள். ஒன்று பேக் கேமரா போட்டிருக்கேன். இனிமேல் தான் வர ஸ்டார்ட் ஆவாங்க. கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால. ஸோ இனிமேல் தான் வர ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட பேர் ஈவினிங் நடப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் செல்லு அவ்வளோக்கா பெரிய செல்லெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சும்மா ஃபியூஸ் நான் இதுதான் அடிஷ்னலாக யூஸ் பண்ணிட்டேன். கேமரா குவாலிட்டி சரியாக தெரியாது. ஸோ அடிஷ்னலாக இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ கிளியராக தெரியாது எந்த விஷயமும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அடுத்தடுத்து இன்றைக்கி 5 டே. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம டே 4 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பட் ஜிபிஆர் ஒர்க் ஆக மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செல்லுக்கு சப்போர்ட் ஆக மாட்டேதா என்னன்னு தெரியல. ஸ்ட்ராவா யூஸ் பண்ணேன், அடிடாஸ் யூஸ் பண்ணேன். பட் எது எனக்கு சப்போர்ட் ஆக மாட்டேது. ஏன்னா நம்ம செல்லு அப்படி சும்மா வேறு எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்லெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அவங்க எடுத்து போடுறது நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ இது எதுக்கு இந்த ஃபோக்கஸ் ஆன் கோல் சேனலை எதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா, நான் கண்ட டேஸ் ரன்னிங் போகணும், என் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுக்காக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு நாள் நான் என்ன பண்ணுறேன்னா அதை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ எதுக்குன்னா, நான் இன்றைக்கி இந்த ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன், 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.